விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே தாத்தா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, விஜய் ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்கு இப்ப நீ அவளை வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர? நான் தான் ஏற்கனவே சொன்னிருக்கல்ல, வெண்ணிலாவை நீ ஹாஸ்பிட்டல்லே வச்சு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு, தாத்தா ப்ளீஸ் தாத்தா, அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வரணும்னா வீட்டுல வச்சிருந்து பாத்துக்கோங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. நானுமே வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், காவேரி சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. பாட்டி வந்துட்டு அதானே பார்த்தேன், எல்லாமே இந்த காவேரி கொடுக்குற இடம் தான், இந்த காவேரியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. விஜய் வந்து வெண்ணிலாவை ரூம்க்கு உள்ள கூட்டிட்டு போயிட்டு, வெண்ணிலா நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சொல்லு, நான் வந்து உனக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கூப்பிடுறாங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு, விஜய் நான் ஒன்னு கேட்பேன், நீ என்னை கூட்டிட்டு போவியா? சரி சொல்லு வெண்ணிலா என்னன்ட்டு, நான் எங்கனாலும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜய், நான் இவ்வளவு நாளா ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி வெண்ணிலா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி வந்துடுறாங்க. இதையெல்லாம் கேட்டோடனே பயங்கரமா அப்செட் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜய் வந்துட்டு, காவேரி நீ வந்துட்டியா, நீ வந்தது எனக்கு கூட தெரியவே இல்லை, வெண்ணிலா வந்துட்டு கோயிலுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டா, சரி வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு, நான் வரல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ராகினி வந்து காவேரியை எந்த அளவுக்கு கோவப்படுத்துவாங்க என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.